சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. துபாய் கூட போட்டி போட்டு சவுதி அரேபியா வந்து ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிளான் பண்ணுறாங்க, புது புது கட்டடங்கள்லாம் கட்ட போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே பல நேரங்களில் பேசியிருக்கோம். ஆனால் நிதி நெருக்கடியின் காரணமாக அவங்களால அதெல்லாம் வந்து பண்ண முடியலையா. காசை வந்து ஏன் அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளான். சவுதிக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து பஹ்ரைன் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ, இப்போ கரண்ட்டில் வந்து UAE எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சவுதி அரேபியா ரொம்ப காலமாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனவு இதுவாகவே அது வந்து இருந்துட்டு வருது. ஆயிலை நம்பியே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு சைடு வந்து பெட்ரோலியம்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து சவுதி அரேபியா விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அது வந்து என்னன்னா முழுக்க வந்து மெகா கூட கிடையாது, கிகா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத பெரிய திட்டங்களை வந்து செயல்படுத்தி அது மூலமாக உலக லெவலில் இருந்து சுற்றுலாவாசிகள், முதலீட்டாளர்கள், பிஸ்னஸ் இதை வந்து உள்ள சவுதி அரேபியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியல் பிட்ச். உலகத்தின் மிக உயர கட்டணம்னா புர்ஜ் கலிஃபான்னு சொல்கிறாங்கல்ல, புர்ஜ் கலிஃபா ஒரு இமேஜே வந்து துபாயை வந்து தனித்துவமான ஒரு அடையாளமாக வந்து காட்டுது, வேர்ல்டு வைடாக காட்டுது. ஸோ அப்படி வந்து ஒரு சிம்பிளைஸ்டாக வந்து சவுதி அரேபியாவை மாற்றணும், அந்த கட்டடத்து மூலமாக அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த கட்டுமான பணிகள் வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால 2030ங்கிற ஒரு டைம் ஃப்ரேமில் அதை அடக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். துபாய் கூட போட்டி போட்டு சவுதி அரேபியா வந்து ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிளான் பண்ணுறாங்க, புது புது கட்டடங்கள்லாம் கட்ட போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே பல நேரங்களில் பேசியிருக்கோம். ஆனால் நிதி நெருக்கடியின் காரணமாக அவங்களால அதெல்லாம் வந்து பண்ண முடியலையா. இது வந்து கேட்கறதுக்கு வந்து டக்கு நம்ப முடியலனாலும் அதுதான் நெசம். அவங்ககிட்டே நிதி நெருக்கடிலாம் வந்து நிலவுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரிவாக அதை பற்றி பேச போகிறோம் பத்திரிகையாளர் திரு மாதன் அவர்கள் கூட. வணக்கம். உங்களுக்கெல்லாம் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட போவீங்க, கவுன்சிலருக்கே பிரச்சனை யார்கிட்ட போகுதுன்ற மாதிரி சவுதிகிட்ட காசு இல்லைன்னா நம்மளால் நம்ப முடியல. ஆனால் என்ன எக்ஸாக்டாக நடக்குது அங்கே? இல்லை, உண்மை என்னென்னா ஓப்பனாக சொல்ல போனால் காசு இல்லை தான். ஆமாம். இன்னொன்று, காசை வந்து ஏன் அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளான் தான். நீங்கள் இந்த ஒமான், துபாய், அது போல சவுதி தானே சொல்கிறீங்க? என்ன? ஆமாம், அதான் அதே தான். மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அதே சவுதி அரேபியா தான், அந்த பச்சை கலர் ஃப்ளாக் தான். ஓகே. என்னென்னா சவுதிக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து பஹ்ரைன் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ, இப்போ கரண்ட்டில் வந்து UAE எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சவுதி அரேபியா ரொம்ப காலமாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனவு இதுவாகவே அது வந்து இருந்துட்டு வருது. ஆயிலை நம்பியே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு சைடு வந்து பெட்ரோலியம்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வேற பிரச்சனையாக இருக்குது. ட்ரம்ப் வேறு எந்த நேரத்தில் எதோ தூக்கிட்டு வருவார்னு வேறு தெரியாமல் அது வேறு ஒரு இதுவாக போயிட்டு இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த பிளான் இருந்துச்சு. இந்த டூரிசம் சைடு, லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ் இந்த மாதிரி செக்டார்லையும் வந்து சவுதி அரேபியா வந்து முன்னிலையில் இருக்கணும். அதாவது ஆயில் பிஸ்னஸை தாண்டியும் நமக்கு வெளியில் பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவோட மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 90% வந்து ஆயிலிருந்து தான் வந்துட்டு இருக்கு. இதை வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணணும், பல்வேறு தொழில்களுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால 2016 வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து சவுதி அரேபியா விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அது வந்து என்னென்னா முழுக்க வந்து மெகா கூட கிடையாது, கிகா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத பெரிய திட்டங்களை வந்து செயல்படுத்தி அது மூலமாக உலக லெவலில் இருந்து சுற்றுலாவாசிகள், முதலீட்டாளர்கள், பிஸ்னஸ் இதை வந்து உள்ள சவுதி அரேபியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியல் பிட்ச். இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய உலக பெரிய நிறுவனங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு தங்களோட தலைமையிடத்தை வந்து மாற்றணும், அதுக்கு வந்து டைம்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து ஒரே பிரச்சனை வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற அந்த கெப்பாசிட்டி தான். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $500 பில்லியன் வரைக்கும் அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா உங்களால் வந்து கனவுல கூட எதிர்பார்க்க முடியாதுல்ல. இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதே நேரத்தில் மற்ற ப்ராஜெக்ட்டுகளுக்கு வந்து இதை விட கம்மியான அமௌண்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே வந்து நம்மளால் வந்து வருமானத்தை எடுக்க முடியுது. இப்போ நியோம்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, நியோம் சிட்டி வந்து ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து த லைன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 174-76 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஒரு சிட்டியை வந்து உருவாக்குறதா வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சவுதி அரேபியா கிட்ட பணம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னா, அல்முகாப் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டடத்தை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான பிளான்ஸ் வந்து எல்லாமே ரெடி. கிட்டத்தட்ட $50 பில்லியன் வந்து இந்த கட்டடம் கட்டப்படும் அப்படின்ட்டு பட்டத்து இளவரசர் அறிவிச்சிருந்தார். என்ன கட்டடம்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 400க்கு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கியூபை வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டடத்தை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ டெக்னாலஜி உள்ளர வந்து
கிட்டத்தட்ட வந்து 1,04,000 பேர் வந்து வசிக்கக்கூடிய வீடு இருக்கும் ஓகே. அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அது அப்போ ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கான கட்டடம் இல்லையா? அப்படி இல்லைன்னா அப்போ ஏன் ஒரு கட்டடம் கட்ட போறாங்க? பணத்துக்கு பார்லிமெண்ட்ல போட்டு போயிடலாமே. அதான் 1,04,000 வீடு கட்டுறாங்கன்னா எப்படி விற்க தானே போறாங்க அதை. ஓகே, சேல் பண்ணி அப்படி போறாங்க. ரியாத்தோட மையப்பகுதியில் வந்து அது வரப்போகுது. கிட்டத்தட்ட 3,30,000 பேருக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சவுதி அரேபியாவோட ஒரு வருஷ ஜிடிபியில் 180 பில்லியன் ரியால்கள் அளவுக்கு அந்த ஒரு கட்டடத்துல இருந்து வருமானம் வரும்னு எஸ்டிமேட் போடப்பட்டுச்சு. அந்த 2016 வந்து அவங்க அறிவிக்கும் போது இந்த டைம்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க முக்காப் கட்டடம் வந்து கட்டப்படும் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, 400 மீட்டர் நீளம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு சைடோட வால், அந்த மாதிரி வந்து ஒரு கியூப் வந்து அமைக்கிறாங்க. அதுக்குள்ளார வந்து எல்லாமே வந்து இருக்கும். வீடுகள் தொடங்கி கல்வி இது வரைக்கும் ஷாப்பிங் மால் எல்லாமே வந்து ஒரே கட்டடத்துக்குள்ள உலகின் மிகப்பெரிய கட்டடமா அது இருக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த சென்னைக்கு மிகர்கள் கட்டுறாங்களே அந்த மாதிரியா? அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா வந்து சவுதி வந்து அந்த விதத்தில் நம்பலாம். 400க்கு 400ங்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 எம்பையர் ஸ்டேட் கட்டடத்தை வந்து உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய கட்டடம் அது. அது வந்து என்னன்னா உலக லெவலில் வந்து சவுதியோட ஒரு ட்ரேட்மார்க்காக வந்து அந்த கட்டடம் இருக்கணும். இப்போ நமக்கு உலகத்தின் மிக உயர கட்டடம்னா புர்ஜ் கலிஃபான்னு சொல்றாங்கல்ல. புர்ஜ் கலிஃபா ஒரு இமேஜே வந்து துபாயை வந்து தனித்துவமான ஒரு அடையாளமாக வந்து காட்டுது, வேர்ல்டு வைடாக காட்டுது. ஸோ அப்படி வந்து ஒரு சிம்பிளைஸ்டாக வந்து சவுதி அரேபியாவை மாற்றணும், அந்த கட்டடத்து மூலமாக அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து என்னன்னா அந்த கட்டுமான பணிகள் வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால 2030ங்கிற ஒரு டைம் ஃப்ரேமில் அதை அடக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ 2040 மேபி வேணா அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த திட்டத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மொத்தமாக நிதி இல்லை அப்படின்னு, அதாவது கையில் பணம் இல்லாமல் வந்து அவங்க அதை பண்ணலை. கையில் இருக்க பணத்தை ஏன் வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்னும் குறிப்பாக ரொம்ப நீண்ட காலம் ஆகக்கூடிய அதுக்கு பலன் விடக்கூடிய இடத்துக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? ஏஐ மாதிரி, மைனிங் மாதிரி உடனே பணம் போட்டோன்னே வந்து கிடைக்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான தொழிலில் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு பட்டத்து இளவரசர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அவர் கீழே தான் வந்து பிஐஎஃப் வருது, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து அதில் தான் வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 925 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பணம் வச்சிருக்கிறாங்க. வந்து சவுதிக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து தான், அதை நம்ம நம்ப முடியாது. ஆனால் வந்து அவங்க மேபி அந்த ஐடியா வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, ஷார்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நம்பலாம். ஓகே. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ துபாய் வந்து அவங்களோட பரப்பளவில் ரொம்ப சின்ன நாடு தான், ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றிட்டாங்க. இப்போது டூரிஸ்ட் வந்து அவங்களுக்கு சில சுதந்திரங்கள் இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் சில அமைப்புகள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை சவுதி பண்ணாததுனால தான் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கோ? ஆமாம், முதல் விமர்சனம் வந்து அங்கே தான் வந்து வைக்கிறாங்க. இப்போ 2 நாடுகளுமே வந்து காலனி ஆதிக்கத்திலேருந்து வளர்ந்த நாடுகள் தான். பிற்காலத்தில் குறிப்பாக போனால் அந்த 1960களுக்கு பின்னாடி தான் வந்து சவுதியாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், அவங்களோட வளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கட்டு அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. ஆனால் வந்து டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியுது யுஏஇயை பொறுத்த வரைக்கும். யுஏஇயில் 7 ஸ்டேட் இருக்குது, 7 ஸ்டேட்டுமே வந்து வளர்ந்துருக்கு. ஒரு ராசல் கைமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசல் கைமாவில் சுற்றுலாத்துறை இருக்குது அப்படின்னா துபாய் வந்து ரியல் எஸ்டேட்டில் நம்பர் 1 இருக்குது. ஒரு அதிகார மையமாக வந்து அபுதாபி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்து அவங்க வந்து அந்த பரவலை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதை வந்து அவங்க வேர்ல்டில் பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் சவுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த ஆயில் அப்படிங்கிறதுல வந்து இருக்காங்க. இன்னொரு இதில் வந்து ஒரு லேயர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கலாச்சார டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து அங்கே நிகழ்ந்திருக்கு, சவுதி அரேபியாவில் நிகழலை. அப்படி தான் வந்து அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ, வெளிநாட்டில் வந்து தங்குறவங்களோ, அவங்க வந்து யுஏஇயில் அவங்களாவே வந்து இருக்க முடியுது. அவங்களுக்கான நடைமுறைகளில் இருக்கிற அந்த விதிமுறைகளை வந்து மாற்றம் செஞ்சப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா வந்து அந்த மாற்றத்துக்கு தொடர்ந்து வந்து எதிரானதாக வந்து இருந்துருக்கு. ஈவன் தோ வந்து முகமது பின் சல்மான் வந்து பல விதிகளை வந்து தளர்த்தியிருக்காரு. விதிகள் தளர்த்திருப்பதுனால வெளிநாட்டு மக்கள் வந்து சாதாரணமாக வந்து இங்கே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான இது கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2013 வாக்கில் 15லாம் வந்து பெண்களோட இது வந்து ரொம்ப கம்மி, ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ரொம்ப கம்மி, 13-14% தான் வந்து இருந்தாங்க. ஆனால் 2023 கிட்டத்தட்ட 35% வரைக்கும் வந்து ஏறி இருக்காங்க. ஸோ சவுதியை வந்து அப்படியான ஒரு பாதையில் வந்து நாங்கள் வந்திருக்காங்க. ஆனால் வந்து என்னன்னா, அந்த ட்ராவல் வந்து யுஏஇயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டோ அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யுஏஇயில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க இதெல்லாம் அடாப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஸ்டேட்டில் வந்து குறிப்பாக கல்ஃபில் வந்து யுஏஇ வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. பை டாப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சின்ன நாடு வந்து அதை செஞ்சு காட்டிட்டாங்க கம்பேரிட்டிவ்லி. ஆனால் எந்த விதத்துலையுமே வந்து யுஏஇ வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து கம்பேரே பண்ண முடியாது நம்ம. அது வந்து நிலப்பரப்புலையாக இருந்தாலும் சரி, ஜிடிபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய ஆயிலோட அளவாக இருந்தாலும் சரி, யுஏஇ வேறு, சவுதி வேறு. ஆனால் வந்து சவுதியில் இருக்கிற பணமாக இருக்கட்டும், சவுதிகிட்ட இருக்கிற இடமா இருக்கட்டும், உலக லெவலில் அவங்களுக்கு இருக்கிற பவராக இருக்கட்டும், அப்படி ஒரு விஸ்தாரமான எல்லா புஜபல பராக்கிரசம்சாலியாக இருக்கிறவர் வந்து ஏன் வந்து இப்படி
இவ்வளோ லிமிட்டடான வந்து இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து உலகம்லாம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் வந்து அந்த சேஞ்சஸை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதான் வந்து உலக லெவலில் வந்து நம்பக்கூடிய விஷயமா இருக்குது. அதுதான் வந்து உண்மையும் கூட. வெஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பார்வையில் இப்போ அவங்க வந்து எப்போ வந்தாலுமே அவங்க கல்ச்சரை தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. உள்ளூர் கல்ச்சர் அப்படின்றத விட நாங்கள் வெஸ்ட்லேருந்து வந்திருக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க பார்வையில் சவுதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடு, இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி இல்லை மீட்டிங் ஃப்ரெண்ட்லி இல்லை, ஒரு ஹப்பாக இதை கொண்டு நம்ம பார்க்க முடியாதுன்ற பார்வை இருக்கா சவுதி மேலே? அது நிறையா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து யுஏஇல வந்து அவங்கள அதை வளர்க்கறதுக்கு கூடிய எல்லா வழிகளையும் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட வெளிப்படையாக கேட்டுறேனே, ட்ரிங்க்ஸோ இல்லைனா ஒரு பார்ட்டி கல்ச்சரோ வெஸ்டர்னர்ஸ்ட் இல்லாமல் அவங்க மீட்டிங் முடிக்கிறது இல்லை. அப்படி அந்த ஆங்கிலே கூட நீங்கள் சொல்லுங்களேன், அப்படி பார்க்குறாங்களா என்ன? கண்டிப்பாக இருக்கும்ல. இப்போ நம்மளே வந்து ரஷ்யாவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச வந்து இல்லை நம்ம ஊருக்காரன் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ எல்லா மக்களுமே எந்த ஊருக்கு போனாலும் அவங்களோட இனக்குழுக்களோட சேர்ந்து வசிக்கன்னு தான் இருப்பாங்க. அவங்க ஊரில் எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்குன்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க. அதுக்கான வாய்ப்பை வந்து எந்த நாடு கொடுக்குதோ அந்த நாடு தான் வந்து அந்த டிராவலர்ஸ்க்கு வந்து உகந்த நாடாக இருக்கும்ல. அந்த மாதிரி யுஏஇல வந்து சட்டத்து விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து எமிராட்டியை தவிர அங்கே எல்லாருக்குமே வந்து மதுபானங்கள் வழங்கப்படுது. ஓகே, ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், மது வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட் வந்து கிடையாது, வளர்ச்சிக்கான வந்து ஒரு சிம்பிள் கிடையாது. ஆனால் வந்து என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரெடிஷன்லேயே அது வந்துடுது. நமக்கு தான் வந்து ஒரு எக்ஸ்டர்னலான வந்து ஒரு ஆன்டிபாடி மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா சாப்பாட்டு மேடையில் அது ஒரு கல்ச்சுரலாக பார்க்குறாங்க. ஆமாம், அவங்களோட வாழ்வியலோட ஒரு பகுதியாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட இதுவாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வுகளை நடத்துகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணிட்டாங்க. சவுதி வந்து ரொம்ப லேட்டரான் தான் வந்து இவங்களுக்கு அந்த விஷயமே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய வாஸ்டான வந்து நிலப்பரப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு நாள் வந்து கட்டடம் கட்டியிருந்துருக்கலாம், இல்லை சுற்றுலாத்துறையை மேம்படுத்தலாம். ஒன்றுமே இல்லாமல் கடற்கரையில் வந்து ஒரு செயற்கையாக ஒரு தீவை உருவாக்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கு துபாய். அதான் நம்ம கடந்த ஒரு 20 வருஷத்தில் வந்து அதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதே ப்ராஜெக்ட் வந்து அவங்ககிட்டே இருக்குது, சவுதிக்கிட்டே வந்து அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ரெட்சி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 90 ஐலாண்டை வந்து இது பண்ணி அங்கே வந்து மெகா ப்ராஜெக்ட்ஸை கட்டி விற்பனை செய்கிறது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ன தோணுதுன்னா, அப்போ அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணிட்டான்ப்பா, அவன் வித்துட்டு இருக்கிறான், அவன் $100 பில்லியன் ஒரு ஃப்ளாட்டை வீலாக விற்கிறான் அவன். ஸோ வந்து என்ன, நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா 2040 வந்து முடியுமா? ஸோ 2040 யுஏஇ எங்கே இருக்கும்? அந்த இதில் அந்த ரேஸில் வந்து யுஏஇ எப்போவுமே அகேடாக இருக்குது. இதுதான் வந்து சவுதிக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கம்பேரிட்டிவ் இருக்குல்ல, சவுதி என்னதான் இருந்தாலும் பெரிய நாடு, அவங்களோட பட்ஜெட் பெருசு, அவங்க செய்ய போகிற விஷயங்கள் பெருசு, செய்ய போகிற மக்கள் தொகை பெருசு. யுஏஇயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு பொருள் வாங்குறது எப்படி, ஒரு 50 பேர் இருக்கிற ஃபேமிலியில் பொருள் வாங்க, இதுதான் வந்து யுஏஇக்கும் சவுதிக்குமான வித்தியாசமாக வந்து நம்ம பார்க்கலாம். சவுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்குன்னு ஒரு பாதையை வச்சுருவோம். அவங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்மளால் வந்து யுஏஇயை வந்து சர்பாஸ் பண்ணி போகிறதுங்கிறது வந்து பை ஆல் மீன்ஸ் வந்து முடியாது. ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்து நமக்கு சவுதிக்கு என்ன செட் ஆகுமோ அந்த பாதையில் வந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடலையுமே வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வாங்க, நீங்கள் தொழில் பண்ணுங்கள். இன்னொன்று ப்ரைவேட் செக்டாரை வந்து அவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கே எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ஃபார்மாக இருக்கும். இப்போ வந்து ப்ரைவேட் செக்டாரை வந்து குறிப்பிட்ட கணிசமான பங்குகளை வந்து நாங்கள் வெளிமக்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ வந்து இது வந்து என்ன சொன்னால் ஒரு கலப்பு பொருளாதாரம் மாதிரி வந்து அமையும். அவங்களோட சவுதியோட வளர்ச்சிக்கு வந்து இந்த மாடல் வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாதையில் வந்து சில பெரிய தடைக்கற்களை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்குவோம். ஓரளவுக்கு மற்ற தடைகளை மற்ற பாக்ஸ்லாம் டிக் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது கையில் பணம் கொஞ்சம் நல்லா வளமாக இருக்கும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த அல்முகா ப்ராஜெக்டை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. போன வாரம் கூட வந்து சவுதியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தார். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரான்ஸ்பரன்சியான வந்து ஒரு தேசம், நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம்னாலும் நாங்கள் சொல்லிடுவோம், முடிக்கிறனால நாங்கள் சொல்லிடுவோம், நாங்கள் வந்து ஒரு இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. முடியாது, இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா நாங்கள் சொல்லிடுவோம், அதனால் அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். வந்து என்னென்னா அந்த 2030 விஷன் வந்து இல்லையா, அந்த கனவுகள் தகர்ந்ததா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரான ஹைப்பான வார்த்தைகள் மாதிரி தான் வந்து எனக்கு படுது. மேபி வந்து 1-2 ப்ராஜெக்டை வந்து ஹால்ட் பண்ணி வைக்கலாம், இப்போ வேண்டாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற சர்வதேச லெவலில் கச்சா எண்ணெய் விலை வந்து ஏறும்போது மேபி அந்த பிளானர்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பேரலுக்கு வந்து $81 வரைக்கும் இது வந்து வித்துச்சு.
அமெரிக்க டாலர் வரைக்கும் கச்சா எண்ணெய் வந்து விற்றுச்சு. இப்போ வந்து $61 வரைக்கும் இறங்கிருச்சு. ஸோ இது கூட வந்து அமெரிக்காவோட அழுத்தத்தினால தான் நடந்துச்சு அப்படின்ட்டு வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து அதையும் என் பேர்லேயே எழுது, ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்கிற மாதிரி அவரும் விலை குறைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு வந்து கிளைம் பண்ணிட்டார். அவர் வந்து கிளைம் பண்ண விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து சவுதி வந்து தன்னோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணிருச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட்டில் என்ன தெரியும்னா, தேவையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா விலை குறையும்ல, டிமாண்ட் சர்ப்ளஸ். ஆமாம், அந்த மாதிரி வந்து சவுதி அரேபியா அமெரிக்கா கேட்டதுக்கு இணங்க லாஸ்ட்டு இயரே வந்து இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து இவங்க கேட்டாங்க. வழக்கத்தை விட அதிகமாக வந்து கச்சா எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து குறைஞ்சிச்சு. லாஸ்ட் 3-4 மாதமாக அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. இதை வந்து சப்போஸ் அவங்க வந்து மாற்றுறாங்க, ஒப்பக் கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு திருமணம் கொண்டு வர்றாங்க, வளைகுடா நாடுகள் எல்லாம் வந்து அதை ஒத்துக்குச்சு அப்படின்னா மேபி வந்து இந்த நிலைமை வந்து தலைகீழாக மாறலாம். மறுபடியும் வந்து அந்த சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் வந்து $81 இல்லை $100 போச்சு அப்படின்னா மேபி இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எட்டு வரலாம். பணத்தை வந்து குவிக்கணுங்கிறது வந்து சவுதி அரேபியாவோட நோக்கமாக கிடையாது. அப்படி அவங்க குவிக்கிறதா இருந்தால் எப்பயோ வந்து பெட்ரோலை வச்சு ஒரு பெரிய ஆட்டத்தை அவங்க ஆடி பார்த்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம்னா சைனா, ஜப்பான், கொரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக இருக்குது. சைனா நிலப்பரப்பில் பெருசு, ஜப்பான் அதோட சின்னது தான், அதோட சின்ன நாடுகள்லாம் கூட இருக்குது. இப்படி இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்கலாக நான் இவனை சர்பாஸ் பண்ணணும், நான் இவனை வந்து முந்தணும் அப்படின்ற பார்வை இல்லை. பட் சவுதிக்கு வந்து ஏன் யுஏஇ மேலே அந்த பார்வை, நான் இவனை அடித்தா தான் நான் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு பார்வை ஏன் வருது? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக வந்து என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், ஆஃபீஸ் போகிறேன் வர்றேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பக்கத்து நாடு, ஒரு மிடில் ஈஸ்ட்டில் வந்து எடுக்கும் போது இவ்வளோ வருஷமாக நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே அவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அமெரிக்கா வந்து ஒரு டீல் பேசுது அப்படின்னா சவுதி தான் மத்தியஸ்துக்கு வந்தாகணும். அவங்க தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அலைஸாக இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய தேசமாக உருவானது மத அடிப்படையிலும் சரி, இந்த மாதிரி ராஜதந்திர நடவடிக்கைகளையும் சரி, சவுதி வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கம். ஆனால் வந்து என்னன்னா, ஒரு தொழில் பிஸ்னஸ்னு வரும்போது வந்து சின்ராசி நீ கொஞ்சம் ஓரமாரு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போனால் அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு இதுவாக இருக்கும், மனசு வெம்பி. அதுதான் வந்து மேபி சவுதியோட பிரச்சனையாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து, அதாவது அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது சவுதியை வேறு எதோடமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அல்முகா ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட $50 பில்லியன் வரைக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஜோர்டானோட ஜிடிபி அவ்வளோதான். சவுதியை வந்து நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுதியான நாடுகளோட ஒன்றா கம்பேர் பண்ணலாம். யுஏஇ கம்பேர் பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கும், அந்த இதில் வந்து கம்பேர் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து சவுதிக்கிட்ட கிடையாது, பணம் இல்லையா, முகமது பின் சல்மான்கிட்ட பணம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடடே ஆச்சரியக்குரிய மாதிரியான டெம்ப்ளேட்ஸ்க்கு யூஸ் ஆகுமே தவிர ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ரியாலிட்டி கிடையாது. ஓகே, எனக்கு வந்து சவுதி பற்றி டக்குன்னு ஞாபகம் தான், இதுதான் ஞாபகம். நெப்போலியன் சொல்லுவார்ல, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், எங்கே போனாலும் நான் தான் இருக்கணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஒரு விஷயம் காட்டுதில்லை, இப்போது ஒரு லீடர் வந்து அதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. எல்லா வளங்கள்லையுமே, எல்லா போட்டிகள்லையுமே, எல்லா துறைகள்லையுமே தன்னோட நாடு முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அரசருக்கோ இல்லை வந்து ஒரு ஆட்சியாளருக்கோ வந்து அடிப்படை குணம் அதுதான். நீங்கள் துபாய் ரூலருமே வந்து எல்லா மேடையும் அதை சொல்லுவார், வி வாண்ட் டு பி நம்பர் 1 இன் த வேர்ல்டு அப்படிம்பார் அவர். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம ஏன் அப்படி வந்து ஒரு சாத்தியத்தை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட கனவாக கூட இருக்கலாம். இன்னைக்கு முடியாததை இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் முடிச்சு காட்டுவோம் அதனால தான் வந்து வரிசைக்கு அவங்கள்ட்ட சவுதி வந்து ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. 2030 வேர்ல்டு எக்ஸ்போ நடக்க போகுது, 2034 வந்து வேர்ல்டு கப் நடக்க போகுது, மிகப்பெரிய வந்து டூரிஸ்ட் பார்க்கை வந்து அவங்க கட்ட போகிறாங்க. ஸோ பிளான் ஃபுல்லாக ரெடி, பணம் வந்து ஒதுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி வந்து வளர்ந்துருவாங்க, மேபி வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இது வந்து என்ன நடக்குது, அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு, வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.